ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம டிஆர்எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்டேடியா கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரோட்டில் நைட்டில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. லைக் ஒரு 11:30 இருக்கும். ஸோ தனியாக நடந்துக்கிட்டு பைத்தியம் மாதிரி பாடிக்கிட்டே வரீங்க. சரக்கு வச்சுருக்கேன், இறக்கி வச்சுருக்கேன் அப்படி பாடிட்டே வரீங்க. ஆனால் பார்த்தா ஒரு லைக் உங்களுக்கு ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் வந்து யாரையோ தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு வண்டியிலேருந்து இன்னொரு வண்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஒருத்தரை. என்ன ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, யாரை? அதுக்கப்புறம் நீங்கள் போய் டக்குன்னு ஒழிஞ்சிக்கிறீங்க. யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே ஓரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்தா அந்த வண்டியிலேருந்து ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல. நீங்கள் ஒரு 2 பேரும் பிடிச்சி ஒரு வண்டியிலேருந்து இன்னொரு வண்டிக்கு ஏற்றிட்டுருக்கானுங்க. அது கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்குது. இப்போ சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டியில் ஏற்றிட்டுருக்காங்க. யாராக இருக்கும்? ஒரு வேளை ஏதாவது ஹெல்ப் வேணுமா? என்ன பண்ணுறது? போகலாமா வேணாமா? ஒரு வேளை என்னதான் பண்ணிட்டாங்கன்னா சரி, என்னானாலும் பரவாயில்ல, பாவம் போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஏதோ பெட்ரோல் மாதிரி ஏதோ போட்டுட்ருக்கானுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வண்டியில் கொஞ்சம் கேப் இருக்குது. லைக் டெம்போ மாதிரி தான் இருக்குது அந்த வண்டி. ஸோ அந்த வண்டியில் வந்து கொஞ்சம் கேப்பு, கொஞ்சம் பொருள்லாம் இருக்குது. இந்த பக்கம் வந்து படுக்க வச்சுருக்காங்க ஒருத்தரை. இந்த பக்கம் வந்து பொருளாக அடிக்கிறதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கேப்பில் போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த வண்டியை எடுத்துட்டாங்க. யாராக இருக்கும் இவன்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ ஹலோ மிஸ்டர் ஹேண்ட்ஸம் ஹேண்ட்ஸம் இப்படி சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக கூப்பிட்றீங்க. எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. இவன் என்ன எருமை மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? இவனை காப்பாற்ற வந்து நான் மாட்டிப்பேன் போலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறது? சரி, நீங்கள் எங்கே தான் போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு கொஞ்சம் தூரமாக போய் நிறுத்துறானுங்க. லைக் ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது. இங்கே என்ன பண்ணுறானுங்க? இவன் யார்? எதுவுமே தெரியாமல் எதுக்கும் ஏன் நீ என்ன கடவுளே காப்பாற்று அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிக்கிட்டு பொறுமையாக பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் எழுந்திருக்க மாதிரியே இல்லை. என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த வண்டியிலேருந்து இறங்கி இவன் தூக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. இப்போ போகலாமா வேணாமா? இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி இறங்கி போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அப்படியே தைரியத்தை வர வச்சுட்டு உள்ளே போகிறீங்க. அங்கே வந்து ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. இவனை போயிட்டு அந்த சேரில் மாதிரி கட்டி போடுறானுங்க. இவனையா சேரில் கட்டி போடுறானுங்க? யாரா நீ? அப்படியே பொறுமையாக நீங்கள் நைஸாக நோந்து போகிறீங்க. அவனுக்கு கட்டி போட்டு அவனுங்க போய் சாப்பிட போயிட்டானுங்க போல், யாருமே இங்கே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த கயிறை ஒத்துக்கிட்டே, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ ஹலோ ஹேண்ட்ஸம் ஃபேஸ், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டுருக்கீங்க. அவன் லைட்டாக கண் முழிக்கிறான். யாரு நீ? எங்கே இருக்கண்ணா? என்ன இடம் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஹலோ, இது யாருன்னே நீங்கள் தெரியாது. உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் இங்கே வந்தேன். இப்போ நானும் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு திருப்பி வாங்கிட்டான். டேய் 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 ஹேண்ட்ஸம் பண்ணையா, டேய் என்னடா பண்ணுறது இவனை வச்சுக்கிட்டு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வந்துடுவானுங்க எப்படியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி இழுக்கிறீங்க. என்னடா எருமாடு மாதிரி கிடக்குறான் அப்படி சொல்லிட்டு பிடிச்சி பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறீங்க. அவனுங்க கொஞ்ச நேரம் ஆயிடுது, ஆனால் அவனுக்கு வரல. சிகரெட் பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. செம்ம வெயிட்டாக இருக்கான், அவங்களால தூக்க முடியல. என்னடா இவன் இந்த கணக்குறான்? என்னடா சாப்பிட்ற? தூக்கவே முடியலடா என்னால் அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இழுத்துட்டு திருப்பி அந்த வண்டியிலே இட்டு போயிடுங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ஒரு பையனா கொஞ்சம் வெயிட்டாக தானே இருப்பானுங்க. தூக்கி அவங்க போட்டுட்டு எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆன சவுண்டு கேட்டுடுது. நீங்கள் அதுக்கப்புறம் அவனுங்க ஓடியாந்துடுறானுங்க. இதை பார்த்துட்டு என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. இன்னொரு வண்டி இல்லை. ஸோ அந்த வண்டியில் தான் வந்திருப்பானுங்க போல். 2 பேர் வந்து பைக் வச்சுருக்கானுங்க.
ஸோ அதில் தான் வந்து சேஸ் பண்ணிட்டே வராங்க. நீங்கள் உங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து அது வேகமாக இட்டு போகிறீங்க. கடைசியில் நீங்கள் வேகமாக போனதுனால ஒரு சந்தில் வளைஞ்சு நிறுத்திருப்பீங்க. ஒரு லைக் ஷட்டர் மாதிரி இருக்குது. ஆமாம், எதுக்குடி இது வேலைலாம்? நீ என்ன ஹீரோயினா? வெங்காயம் வேலையை பார்த்துட்டு போமா. அவள் யாருன்னே தெரியாது. யாரையோ ஹெல்ப் பண்ணேன்னு மாட்டினேன். ஒன்று என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. என்ன பண்ணுறது ஒயன், என்ன பண்ணுறது? அவர் எருமை மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கான். எங்கே அந்த தண்ணி பாட்டில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த தண்ணி பாட்டில் வண்டியில் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து போய் தொலைக்கிறீங்க. டேய் ஏந்திரடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க கடுப்பில். யார்? நான் எங்கே இருக்கேன்? மீண்டும் மீண்டுமா அப்படின்றீங்க நீங்கள். ஏய் எழுந்துருடா. ஆமாம், நீ யார்? நான் எங்கே இருக்கேன்? உங்கள் மாமியார் வீட்டில் அப்படின்றீங்க. ஏன் மாமியார் வீடா? எனக்கு இது கல்யாணம் ஆகலையே. டேய் கடுப்பேத்தாரா? உன்னை நான் கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க கடத்திட்டு இருந்தாங்க, இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு சொல்லு, நீ யார், எங்கேருந்து வர? அது அது நான் ஒரு ஆக்டர். வாட்? ஆக்டரா? நான் ஒரு ஆக்டர். எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. ஆக்சுவலாக நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் என்னோடய நடிப்பு திறமையால் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ சில பேருக்கு அதில் பட வாய்ப்பும் போயிடுச்சு. அதனால எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அதில் எந்த எதிரின்னு எனக்கு தெரியல அப்படின்றான். உன்னை எப்படி கடத்துனாங்க? எனக்கு தெரியல. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் என் காரில் ஏறினேன். அங்கே என்னோடய டிரைவர் இல்லை, வேறு யாரோ இருந்தாங்க. நான் தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி வெளியில் வந்தேன். அதுக்குள்ளே என் மூஞ்சில் ஏதோ ஸ்ப்ரே மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. அப்படியா? இப்படிலாம் இருக்காங்களா? ஆமாம், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிலாம் இதெல்லாம் சகஜம். நான் இப்போ எங்கே இருக்கேன் எனக்கே தெரில. இப்போ என் வீட்டை விட்டு நான் ரொம்ப தூரமும் இருக்கேன். உன்னை காப்பாற்றுறேன்னு இப்போ நானும் மாட்டிக்கிட்டேன். என்னை மட்டும் அவனுங்க பார்த்தானுங்க, உன் நிலைமையை விட என் நிலைமையை யோசிச்சா தான் பயமாக இருக்குது. அவன் பேர் என்ன? என்னோட பேர் என்ன? உன் பேர் மறந்துடுச்சா? இல்லை, என் பேர் கிம் தயோங். ஓ சரி, இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கலாம். ஆனால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறியா? அவன் சுற்றி பார்க்குறான். இப்போ எங்கே இருக்கோம்? நம்ம ஒரு ஷெல்டருக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கோம். உன்னை காப்பாற்றி இந்த வண்டியில் தான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போது எங்கே போகிறதோ எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அவனுங்க வேறு தேடிட்டு இருக்கானுங்க. வெளியில் போகணும், மாட்டணும். என்ன சொல்கிற? ஆமாம், நான் கஷ்டப்பட்டு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே இருக்கிறதா இல்லை நம்ம வெளியில் போகிறதானே நீ தான் சொல்லணும். இல்லை, நம்ம இங்கே இருப்போம். கொஞ்சம் விடிஞ்சக்கப்புறம் இங்கேருந்து போய்க்கலாம் அப்படின்றான். என்னமோ சொல்கிற. சரி இங்கே இரு. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. அவனுக்கு வந்து லைக் அவன் ரொம்ப வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான் லைக் ஆக்டிங்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங் சீன் வந்து ரொம்ப அந்த மலையில் நனைகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தண்ணி ஊற்றுனது எல்லாமே வந்து நனைஞ்ச மாதிரி இருப்பான். ஸோ அது முடிச்சுட்டு எல்லாத்தையுமே அவன் தலையை தொட்டி தான் அதுக்கப்புறம் போயிருப்பான். ஸோ அந்த இது வந்து அவனுக்கு ஒத்துக்கவே இல்லை. லைட்டாக ஃபீவர் வர ஆரம்பிக்குது அவனுக்கு. என்ன ரொம்ப ஹீட்டாக இருக்குது என் மேலே அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக கிட்ட போயிட்டு அவன் ஃபோர் ஹெட் டச் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்றான். இல்லை, நீ ரொம்ப ஹாட்டாக இருக்க. அதான் எனக்கு தெரியுமே அப்படின்றான். சீ, அதெல்லாம் சொல்ல, ஹீட்டாக இருக்கும் மேலே, ஃபீவரான்னு கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா? மேபி எனக்கு இந்த ஷூட்டிங் சீனு தண்ணியில் நனைய மாதிரி இருந்துச்சு, அதனால இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? எங்கே போகிறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இப்படி உனக்கு வேறு ஃபீவராக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே நடுங்குது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாகவே. எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ப்ளீஸ், எனக்கு தெரியல, ரொம்ப குளிருது, இந்த வண்டியில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறான். நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, எதுவுமே கிடையாது. ரொம்ப அப்படியே நடுங்கி லைக் அந்த ஜன்னி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு கொஞ்ச நேரத்துலேயே. ஹேய் தேவங், என்னாச்சு உங்களுக்கு? குளிருது, தெரியல, ரொம்ப குளிருது குளிருது அப்படி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அப்படியே ஒடுங்கின மாதிரி படுத்துருப்போம்ல நம்ம, அப்படியே இறுக்கிட்டு அந்த மாதிரி அவன் படுத்துட்டான். அச்சோ என்னாச்சுன்னு தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறது? தேவ், இப்போ என்ன பண்ணுறது? அது அது பண்ணலாமா வேணாமா நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. சரி, என்னன்னாலும் பரவாயில்ல, இதை நம்ம பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஸோ ஏதாவது அவனை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். என் பேர் வயன், நீ என்ன வயன்னே கூப்பிடு, இப்போ உன்னை காப்பாற்ற போகிறேன், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன வயன், என்ன வயன் பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்குறான். இது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படி சொல்லிட்டு அவன் பனியன் மட்டும்தான் இருக்கான். அவன் ட்ரெஸ்ஸு மேலே இருக்க ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஸோ அவன் பனியனுக்குள்ளே போயிடுறீங்க. கொஞ்சம் ஓவர் சைஸாக தான் இருக்குது. அப்படியே போயிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது, உங்களுக்கும் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு ஒரு ஒரு மாதிரியாக இருக்குது வயன், எனக்கு மட்டும் நல்லாவா இருக்குது? எனக்கே தான் ஃபஸ்ட் டைம், நான் மட்டும் 10 பேர் கூட இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நக்கலா. உனக்கு போனா போதுன்னு காப்பாற்றினால தேவைதான் எனக்கு. சாரி வயன், சாரி, ரொம்ப குளிர்ச்சு தான். ஓ குளிர்னா இப்பெல்லாம் பேச்சு வருமா? அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் அமைதியாகிடுறான். நீங்களும் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த ஹீட்லேயே அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூங்குறாங்க. இம்மா நேரம் இப்படி இருந்தால் குளிரில் நடிங்கிட்டு எப்படி தூங்குறான் பாரு. அதுக்கப்புறம் அவன் ஃபேஸ் ரொம்ப கிட்ட பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கான். அவன் நோஸு, லிப்ஸு, சீக்ஸு, இயர்ஸு, அவங்க தூங்குற விதம் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே பொறுமையாக ரசிச்சிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ரியாலிட்டி வந்துடுது. என்ன பண்ணுறேன்னா, சே இவ்வளோ இப்படியும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் செம்ம தூக்கம் வந்துடுது. நீங்கள் ஹக் பண்ணிகிட்டே தூங்கிடுறீங்க. ஸோ அந்த இடம் வந்து லைக் ரொம்ப அந்த ஷெல்டரு, அதுக்கப்புறம் வந்து சுற்றியும் வந்து காடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல பெருசாக யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க போல், வேர் ஹவுஸ் மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கான் தேவாங். இவனுக்கு எப்படி இருக்குது ஃபீவர்? அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபீவர் குறைஞ்சிருக்கு. இப்போ தான் அவனை பார்க்குறீங்க, செம்ம அழகாக இருக்கான். இந்த நைட்டில் பார்த்ததை விட காலைல அப்படி இருக்கும் அவன் ஃபீச்சர்ஸ். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. நீங்கள் ரசித்து பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஏன் அப்படி பார்க்குற அப்படி சொல்லிட்டு கண் முழிக்கிறான். நான் அவனை பார்க்குறேன், உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் தெரியுமே. நான் தூங்கிட்டு இருந்தாலும் என்னை யாரோ பார்க்குறாங்கன்னா எனக்கு நல்லாவே சென்ஸ் ஆகும். ஓ அப்படியா, ஓகே ஓகே, இருந்தாலும் நீ அழகாக தான் இருக்க அப்படின்றீங்க. அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. புதுசாக நீ ஏதாவது சொல்லு அப்படின்றான். புதுசானா நான் போய் எழுதிட்ட வர முடியும்? எழுதி கூட வர்ணிச்சு சொல்லலாம். எனக்கு அப்படியும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓ சார் பெரிய ஆள் போலையே. ஆமாம், நான் ஒரு கொரியன் ஆக்டர். கொரியன் ஆக்டரா? நீங்கள் என்ன பண்ணுற? உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? எங்கள் அப்பா அம்மா எல்லாம் தமிழ் தான். ஆக்சுவலாக அங்கே போயிட்டு பிறந்ததெல்லாம் இங்கே தான், அங்கே செட்டில் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே எங்களால் திரும்பி வர வேண்டியதாக போயிடுச்சு. இங்கே வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. எப்படியோ மூலியமா இப்போ நான் இங்கே நல்லா இருக்கேன். எனிவேஸ் தேங்க்யூ அப்படின்றான்.
வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்கீங்க அவனையே. அவன் அப்போ தான் உடம்பு இன்னுமே ஹீட்டாக செம்ம ஹாட்டாக இருக்குது அப்படின்றான். நீங்கள் அப்போ தான் ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகி ஐயோ இன்னும் என் ட்ரெஸ்ஸை போடலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டப்புன்னு வெளில வந்துடுறீங்க. அவன் பார்த்து அப்படியே கண்ணெல்லாம் வீடாகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் டக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன அப்படி நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை பெருசாக இருக்குது அதை தான் பார்த்தேன். வாட்? இல்லை உங்கள் மனசு ரொம்ப பெருசாக இருக்குது அதை தான் பார்த்தேன் அப்படின்றான். பசங்களாம் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்றீங்க நீங்கள். பசங்களை பற்றி ரொம்ப தெரியும் போல். கொஞ்சம் அதே மாதிரி பசங்க சைக்காலஜியும் எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு தேவைன்னா எந்த எல்லைக்கும் போய் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துப்பானுங்க. குட். ஆனால் இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன். நீ சொன்னது கரெக்டு தான். இப்போது எனக்கு தேவையானது நான் எடுத்துக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே படுக்க வச்சிடறான். நீங்கள் அப்படியே வேடாக பார்க்குறீங்க. என்ன பண்ணுற நீ? எனக்கு இப்போ நீ தேவை. ஐ டோன்ட் நோ உன்னை எதுக்கு பிடிச்சதுன்னு, பட் இப்போ நீ எனக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். என்ன பண்ற நீ? விடு என்ன. I'm going to taste you. So அதுக்கப்புறம் அவங்க திருப்பி நீங்கள் போட்ட ட்ரெஸ்ஸை திருப்பி அன்ராப் பண்ணுறான். அவனும் அன்ராப் பண்ணிக்கிறான். தென் அங்கங்கே கிஸ் பண்ணிவிட்டு தர்ஸ்ட் அப்படி ஒரு மேக் அவுட் செஷன் செம்ம ஹாட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் தடுக்கிறீங்க, முடியவே இல்லை. அதுக்கப்புறம் உங்களால் முடியாமல் நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே ஒரு ஹாட்டான மேக் அவுட் செஷன் முடியுது. கொஞ்ச நேரத்தில் இப்போ என்ன பண்ண நீ? என்ன எதுக்காக நான் உனக்கு கோஆப்ரேட் பண்ண? யார் நீ? எதுக்காக இப்படி பண்ணுற? யாருன்னே தெரியாது. ஆனால் என்னோட கற்பை உங்ககிட்ட தொலைச்சிட்டேன். இனிமேலும் நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னு என்னை கொன்னுடுவாங்க. கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. நீ இருந்தா என்ன பண்ணுவ? நீ ஒரு ஆக்டர். இதோட உனக்கு வழி கிடச்சிச்சுன்னா நீ கிளம்பி போயிடுவ. ஏன் நிலமை? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வயன், தான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியர்டாக கோவமாக பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கழுத்தில் ஏதோ குத்துன மாதிரி இருக்குது. நீங்கள் லைக் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கழிச்சு கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஒரு வியர்டான ஒரு இடத்துல இருக்குது. ஒரு மாதிரி பால் அடைஞ்ச மாதிரி இருக்குது. கண் முழிச்சிட்டே நீ? ஸோ எப்படி இருக்க இப்போ? ஓகேவா? ரொம்ப தலைவலிக்குதா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது கொஞ்சம் ரொம்பவே தலைவலிக்குது உங்களுக்கு. நான் எங்கே இருக்கேன்? எதுக்காக நீ இங்கே கூட்டிகிட்டு வந்த? அதுவா, நீ எனக்கு வேணும், அதனால தான். ஸோ நான் யாருன்னு உனக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன். நான் ஒரு சைக்கோ. எனக்கு ஒரு பொண்ணுங்களை பார்த்தாலே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள கொண்டாடணும். உடனே நீ நடந்து வந்துட்டு இருக்கும் போது திருமணையிலே பார்த்துட்டேன். அப்போதான் என் ஆளுங்களை வச்சு இப்படி ஒரு ட்ராமா போட சொன்னேன். பரவாயில்ல, பிரேவ் கேர்ள் தான் நீ. என்னை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றின. எனக்கு ரொம்பவே பிளான் ஈஸியாக இருந்துச்சு. நீ போய் என் கையில். ஆமாம், லைக் தேவங்க சைக்கோபாத் மாதிரி தான். அவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டானா அவங்கள கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள கொண்டுடுவான். அந்த மாதிரி தான் அவன் ரொம்பவே இந்த மாதிரி பல பேரை கொண்டு இருக்கான். ஸோ நீங்கள் தானாகவே தான் மாட்டிக்கிட்டீங்க அவனை காப்பாற்றுன்ற பேரில். அவனுக்கு ஃபீவர் வந்தது அது உண்மை தான். அப்போ அவன் நார்மலாக தான் இருந்தான். நீங்களே ட்ரெஸ் இது பண்ணவும் அவனுக்கு ஒரு மாதிரி அந்த சைக்கோபாத் இது வந்துருச்சு.
ஸோ அவனையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க. இந்த இடத்துல தான் எல்லா பொண்ணுங்களுமே கொல்லுவான். ஸோ நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. அங்கே ஃபுல்லாகவே கை, கால், அப்புறம் ஒரு இடத்துல மூளை அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த இடமே பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் வாமிட் எடுக்கிறீங்க. அந்த இடமே ரொம்ப ஸ்மெல்லு அப்படி இருக்குது. எப்படி சூப்பராக இருக்கா இந்த இடமே? நல்லா இருக்குல்ல? எனக்கு தெரியும் உனக்கு இந்த இடம் பிடிக்கும்னு. இந்த வாசனைக்காக தான் நான் இங்கே எல்லா பொண்ணுங்களையும் கொண்டு புதைக்கிறேன். என்ன சொல்ற நீ? உன்னை காப்பாற்ற தானே நான் வந்தேன். என்னை எதுக்காக இப்படி பண்ண? நான் இங்கே எடுத்து போயிடுறேன். உனக்கு எனக்கு எதுவுமே நடக்கலை. எனக்கு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடுறதுக்கு பார்க்குறீங்க. நில்ல உன்னை இங்கேருந்து ஓட வைக்க வாடி நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றான். தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நீ யாருன்னு தெரியாமல் உன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு தயவு செஞ்சு விட்டுரு தயவு ப்ளீஸ். உன் வாயால் அந்த பேர் சொல்லும் போது அப்படி இருக்கு. என்ன நீ இப்படிலாம் பேசுற? நீ பேசுற விதமே சரியில்லை. இல்லை தயவு செஞ்சு என்னை விட்டுரு ப்ளீஸ். என்ன ஓஹன் இப்படி பேசுற? உன் வாயால் என் பேர் சொல்லும் போது இப்படி போத அப்படி 10 கோட்டை அடித்த மாதிரி அப்படி இருக்கு. அந்த கிக்கு கூட இருக்காது. அதை விட மேலே 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 இருக்கு வேன். நீ எனக்கு வேணும் வேன். ஐ லவ் யூ அப்படின்றான். வாட் ப்ளீஸ் என்னை விட்டுடு. தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்றான். நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் எப்படி வான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கி உன் கூட மேக்கோட் எப்படி ஒன்று சும்மா விடுறது? இதுக்கப்புறம் உள்ளே இருக்க கிட்னி, லிவர் எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிடுவேன். ஸோ உன்னை இப்போ வெட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படி சொல்லிட்டு திரும்பி ஒரு கத்தி எடுத்து கரெக்டாக உங்கள் கழுத்துல வேகமாக போடுறான். நீங்கள் ஒரே கத்து தான் செம்மையாக கத்திட்டு இருந்துருக்குறீங்க. இங்கே பார்த்தா லைக் எங்கள் தேவங்களோட மேக்கப் செஷன் நடந்துட்டுருக்கு உங்களுக்கு. நீங்கள் அப்பயே தூங்கியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வியர்டான கடன் வரவும் டக்குன்னு முடிச்சு கத்துறீங்க. என்னடியாச்சு? என்ன வேகமாக பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க பதட்டமாக கேட்குறான். டேய் நூறு என்ன பண்ணிட்டுருக்க நீ? ஏய் என்னடி ஆச்சு? நீ தானடி வர சொன்ன. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு எனக்கு? ஏய் ஃபஸ்ட்டு நீ காம்டன் ஆக. என்னாச்சு உனக்கு? இல்லை நீ கழுத்தில் கத்தியா? என்ன வளரிட்டு இருக்க? ஆக்சுவலாக இது எல்லாமே உங்கள் கனவு. நீங்கள் தேயாங் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ தேயாங் வந்து ஒரு ஆக்டர், நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் தேயாங்க்கு. ஸோ அந்த மாதிரி பேசி அதுக்கப்புறம் தான் லவ் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் தேயாங்க்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். ஒரு சில்லியான ஒரு ஃபைட்டு. நீங்கள் வேணுங்கன்னே செடியூஸ் பண்ணுற மாதிரி தேயாங்காவை கூப்பிட்ருப்பீங்க. அவனும் மயங்கி அதுக்கப்புறம் 2 பேருக்கும் மேக்கப் செஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ டயர்டாகி நீங்கள் தூங்கிட்டீங்க. ஸோ இந்த கேப்பில் தான் உங்களுக்கு இந்த கனவு. பைத்தியக்காரி என்னடி வளரிட்டு இருக்க? நான் தாண்டி பண்ணுறேன் உன்கிட்ட, உன் புருஷன் நீ நான் அப்படின்றான். இல்லை நீ ஒரு சைக்கோ. எதா சைக்கோவா? அடியே நான் ஒரு ஆக்டர், நீ ஏன்டி இப்படி பண்ணுற? எனக்கு வேறு மூடாக இருக்குது, கொன்றுவனை அமைதியாக படுக்கலை அவ்வளோதாண்டி உனக்கு அப்படின்றான். இல்லை நீ என்னண்ணா உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், போடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஏஞ்சி போகிறான். நீங்கள் டக்குன்னு அவனை பிடிச்சி இழுக்கிறீங்க கையை. அவங்க தொம்முன்னு உங்கள் மேலே வந்து விழுறான். சாரி கெட்ட கனவு வந்துச்சு. அதுக்குன்னு ஒரு புருஷன் மேக்கவுட் பண்ணும்போது இப்படி அடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் என்ன பண்ணுறது? திடீர்னு கனவு வரும்னு யாருக்கு தெரியும்? வெங்காயம் உனக்கு எவன் நீ மேக்கவுட் பண்ணும்போது தூங்கு சொன்னா? போடா, நானே செம்ம டயர்டாக இருந்தேன், அதான் தூங்கிட்டேன். சரி அந்த தூக்கத்தை எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேகமாக தர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான்.
அவன் பேரை சொல்லி செம்ம சத்தம் தேங்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே ஒரு மேக்கப் செஷன் ஹார்ட்டாக முடியுது. ஓகேடா இது தேங்காயோட எஃப்எஃப் முடிஞ்சுது. ஸோ இது ஒரு மாதிரி கொண்டு போயிட்டேன். எனக்கு ஐடியாவே இல்லை இந்த கதை சொல்லும்போது. ஸோ அப்படியே ஃப்ளோவில் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். ஓகேடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஏஞ்சல் ஃபிஷ்ஷை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் சரங்கே.